உயர் ரத்த அழுத்தம் சொல்லும் இல்லையா, பிபி. இது வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் கில்லர், அமைதியான கொலையாளின்னு கூட சொல்லலாம் தமிழ்ல. ஸோ இது வந்து எப்படி சார் சைலண்ட் கில்லரா நமக்கு வேலை செய்யுது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே நிறைய பதிவுகள் சொல்லியிருக்கோம். பிபி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்ட் டிசீஸ் கிடையாதுங்க. ஓகே. ஹார்ட்டை நேரடியாக தாக்காது. ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுகர் எப்படியோ அதே மாதிரி தான் பிபிங்க. ஆனால் பிபி அப்படிங்கிறது பல உறுப்புகளினோட பாதிப்பு பிபியை கன்வெர்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? பல உறுப்புகளின் ஓட பாதிப்பு பிரதிபலிப்பு பிபியாக மாறுதுங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லிவருங்க. லிவரில் நமக்கு கொழுப்பு படிகிறது, ஃபேட்டி லிவர், இந்த மாதிரிலாம் கல்லீரலோட பாதிப்பு நமக்கு லிவர் பாதிக்கப்படும் போது எக்ஸஸ் ஃபேட் டெபாசிட் பிபியாக நமக்கு கன்வெர்ட் ஆகுதுங்க. இது முதல் ஃபார்முலா. அடுத்தது வந்து இந்த லிவர் எக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஜீரண சக்தி கோளாறு ஏற்படுங்க. டைஜஷன் பிரச்சனை, வயிறு உப்புசம், பார்த்திங்கன்னா பசி எடுக்கும், சாப்பிட்டாங்கன்னா திம்முன்னு ஆயிரும், ஜீரண சக்தி இருக்காதுங்க. இந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகும். இந்த ஜீரணத்தை நம்ம சரி பண்ணாலே பிபி சரியாகுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் ஏற்படுங்க. வயிறு சரியில்லைனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மலச்சிக்கல் ஏற்படும். அந்த மலச்சிக்கல் பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மலச்சிக்கலுக்கு பேதி எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த நாள் பிபி செக் பண்ணால் நார்மல் ஆயிரும். குடல் சுத்தம் பண்ணிவிட்டு பிபி பார்த்திங்கனாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பிபி சரியான மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நோய் அப்படிங்கிறது பஞ்சபூதத்திலையும் இருக்கக்கூடிய இதுதாங்க. அப்புறம் நாள்பட்ட நோய்களில் கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் பிபி ரைஸ் ஆகுங்க. உப்புத்தன்மை ரத்தத்தில் அதிகமாக கலந்தாலும் நீங்கள் பிபி வந்து உங்களுக்கு ஹையாகவே இருக்கும், குறையவே குறையாதுங்க. நீங்கள் எவ்வளோ பிபி மாத்திரை போட்டாலும் கிட்னி சரியானால் மட்டும்தான் உங்களோட பிபி சரியாகுங்க. அடுத்து ஃபைனலாக நம்ம பஞ்சபூதத்தில் ஹார்ட்டோட இது 10% தாங்க. இந்த ஹார்ட்டில் ரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சால் அது பிளாக்கேஜுன்னு சொல்லுவாங்க. இதனால் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் சிரமப்படும் போது பிபி ரைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஹார்ட்டோட பாதிப்புனால் வரக்கூடிய பாதிப்புங்கிறது 10% தாங்க. பெரும்பாலான நோய்கள் இப்போ ஒரு 35 வயசு ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவர் எனக்கு பிபி இருக்குன்னு வந்தாருன்னா 100% அவருக்கு ஹார்ட்டில் பாதிப்பு இல்லைங்க. வயிறு சார்ந்த நோய்கள், ஃபேட்டி லிவர், இதனால தான் அவருக்கு, ஏன்னா அவங்க சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகிருக்கும். அப்போ நம்ம சைலண்ட் கில்லர்னு ஏன் சொல்கிறோம்னா உங்களுக்கு வெளியில் தெரியாது, அந்த கொழுப்பு இது வந்து இரத்த குழாய்களில் படிஞ்சிருக்கும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா நாங்கள் வந்து முறையாக பரிசோதனை செஞ்சு எங்கள் மிஷினில் செக் பண்ணால் இந்த பிபி எதனால் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஜீரண கோளாறா, லிவர் ப்ராப்ளமா, கிட்னி ப்ராப்ளமா, இல்லை மலச்சிக்கலா, இல்லை ஒரிஜினலாக ஹார்ட்டில் தான் பாதிப்பா, இதை முறையாக பரிசோதனை செஞ்சு நாங்கள் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பிபிங்கிறது 100% உங்களுக்கு நாள்பட்ட நோய் அப்படின்னு சொல்கிறோம். வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. எந்தனால பிபி ரைஸ் ஆகிருக்குனுங்கிறத கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணிங்கனாலே பிபி சரியாயிருங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிபி நான் பிபி பேஷண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த மெயின் மூல காரணம் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்குண்டான சிகிச்சை எடுத்திங்கன்னா பிபிங்கிறது ஒரு நோயே கிடையாது, கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி அதிலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இது வந்து நாங்கள் 25 வருஷமாக நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வீடியோவில் நாங்கள் 3 நிமிஷத்தில் பிபியை நார்மல் பண்ணி கொடுத்துருக்கோம். 3 புள்ளியை மட்டும் டெஸ்ட் பண்ணி உங்கள் பிபியை நார்மல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் அவசியம் நீங்கள் அக்குபஞ்சர்
மருத்துவர் உங்கள் ஊரில் இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் அருகில் இருக்கிற அக்குபஞ்சர் மருத்துவத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சா கூட அவங்க டயக்னைஸ் பண்ணி எதனாலையும் கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா திருச்சிக்கு வரோம், மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் பேஷண்ட் பார்க்குறோம். அதே மாதிரி சென்னையில் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, மெயினாக நாமக்கல்லில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற ஊர்களில் மாதத்தில் ஒரு நாள் வரும். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் டேட் கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.